ராத்திரி நீ ஏன் கூட தானே தூங்கிட்டு இருந்த ஜுன்னு. உங்க அப்பா கிட்ட எப்ப போன? நீ காணோன்னு நினைச்சு உங்க அம்மா எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா ஜுன்னு? அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பாவை பார்க்க போயிருக்கலாம்ல ஜுன்னு. நீ எதுக்கு சொல்லாம போன? ராத்திரி நான் ஒரு கனவு பார்த்தேன் தாத்தா. என்ன கனவு ஜுன்னு? கெட்ட கனவா? இல்ல சித்தி, ஸ்வீட் ட்ரீம். ஸ்வீட் ட்ரீமா? அந்த கனவுல என்ன வந்துச்சு ஜுன்னு? அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது நான் வேணான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அப்பா வந்து அவர் கையாலேயே எனக்கு ஊட்டி விட்டாரு. ஜுன்னு, ஏய் ஜுன்னு, கொஞ்சம் சாப்பிட்டு போடா. எனக்கு வேணாமா. சாப்பிடுன்னு சொன்னா ரொம்ப நேரமா என்ன நீ ஓட வச்சிட்டு இருக்க. உன் பின்னாடி என்னால சுத்த முடியல ஜுன்னு. முடிஞ்சா என்ன பிடிங்க பார்க்கலாம். ஜுன்னு, ஜுன்னு, ஏய். நில்லு. நான் புடிச்சிட்டேன்ல. அப்பா, அம்மா சொல்றத ஒழுங்கா கேட்கணும். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்க கூடாது ஜுன்னு. நான் ஊட்டி விடவா? ஏ ஏ. ம். நான் கண்ணு முழிச்சு பார்த்ததும் அப்பா என் பக்கத்துல இல்ல. அதனாலதான் நான் அப்பா கிட்டே போய் படுத்து தூங்கிட்டேன். உனக்கு ரொம்ப நல்ல கனவு வந்திருக்கு ஜுன்னு. ஆனா அந்த கனவுல நானும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சாரி லக்கி. நெக்ஸ்ட் டைம் நீயும் என் கூடயும் அப்பா கூடயும் இருக்கிற மாதிரி நான் கனவு காண்றேன். தேங்க்யூ ஜுன்னு. சரி, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. வா லக்கி. போங்க. அப்பாவோட பாசத்துக்காக அந்த குழந்தை மனசு எவ்வளவு தவிக்குது. அவனோட அப்பா இருந்தும் கூட அப்பா இல்லாத பையனா அவன் வளர்ந்திருக்கான். ஜுன்னுவோட ஆசையிலயும் ஒரு நியாயம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு குழந்தையும் அப்பா கிட்ட அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா ஜுன்னுக்கு அது எதுவுமே கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாமா. ஜுன்னுவ அவனோட அப்பாவை விட்டு நான் தான் பிரிச்சேன். அது என்னோட தப்பு லக்ஷ்மி. என்னாலதான் நீ மித்ராவை விட்டே தூரமா இருக்க. மனைவியையும் புருஷனையும் அப்பாவும் பிள்ளையையும் பிரிச்சு நான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன். இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல அத்தை. இது என் தலையெழுத்து. கடவுள் தான் அதை எழுதினாரு. இது கடவுள் எழுதின தலையெழுத்து இல்லக்கா, அந்த மனிஷா எழுதினது. அவதான் மாமாவையும் உங்களையும் பிரிச்சது. இப்ப ஜுன்னுவையும் மாமா கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறா. மனிஷாவும் எங்க அம்மாவும் எத்தனை பிளான் போட்டாலும் எதுவும் நடக்காது ஜானு. அதான் அந்த கடவுளே அண்ணனையும் அண்ணியையும் ஒன்னு சேர்த்துட்டாரு. உன் அண்ணனும் அண்ணியும் ஒரே வீட்டுல இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க ஒண்ணு சேரலடா விவேக். ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல சேர்த்திருக்கிற அந்த கடவுளால ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியாத அரவிந்தா. எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு. அந்த நேரமும் கூடிய சீக்கிரமே வரும் பெரியப்பா. அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா ஒன்னு சேருவாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அத்தை. அக்காவையும் மாமாவையும் ஜுன்னு தான் ஒண்ணு சேர்க்கவே போறா. வாட் இஸ் திஸ் மித்ரா? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு நீ செஞ்ச ப்ராமிஸ் என்ன? இப்ப நீ பண்ணிட்டு இருக்க காரியம் என்ன? போயும் அந்த ஜுன்னுவ ஊர் ரூம்ல உன் கூட படுக்க வச்சிட்டு இருக்க. மனிஷா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவன் ஜுன்னுனே எனக்கு தெரியல. நான் லக்கின்னு நினைச்சேன். லக்கிக்கும் ஜுன்னுக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? அந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தியா? ஆமா மனிஷா, நேத்து நான் டயர்டா இருந்தேன். படுத்த உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்கும்போது எனக்கு பக்கத்துல லக்கி தான் இருந்தா. அப்படின்னா ஜுன்னு எப்ப வந்தா? எனக்கு தெரியாது மனிஷா. நீ என்ன காலையில எழுப்புற வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்ல. மித்ரா,
நீ உண்மையை தான் சொல்றியா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நின்னு போன நம்மளுடைய கல்யாணத்தை விட ஜுன்னு இப்போ உன் கூட தூங்குனதுதான் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு மித்ரா. மனிஷா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன செய்ய சொல்ற? எனக்கு தெரியாம நடந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பாக முடியுமா? இப்ப தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லுவ, நாளைக்கு தெரிஞ்சே செய்வ. என்ன இருந்தாலும் அந்த லக்ஷ்மி நீ தாலி கட்டின பொண்டாட்டி, அவ அவளுடைய பையன். என்ன இவ மித்ராவை உசு பேத்திட்டு இருக்கா? பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நீ அவங்களோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு சொன்னா என்னோட லைஃப் என்ன ஆகுறது? மனிஷா, நீ என்ன பேசிட்டு இருக்க? மித்ரா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா. நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. மனிஷா, நீங்க வா, வாடி. நீயா லக்கி? ஏன் ஜுன்னு நினைச்சீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. சரி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆயிக்கிறேன். நேத்து என்ன மட்டும்தான் உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க. நைட்டு என் கூட இல்லாம உங்க பையன் கூட நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானப்பா? அப்படின்னா உங்களுக்கு என் மேல இருந்த பாசம் சடனா ஜுன்னு மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்கி. ஜுன்னு எப்ப வந்தான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. அவ்வளவுதான். இப்ப உங்க பையன் வந்துட்டான்ல, இந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருப்பா? ப்ராமிஸ் ஆமா, எனக்கு நீ மட்டும்தான் பொண்ணு. ஒன்னும் கிடையாது. உங்களுக்கு என்ன விட ஜுன்னுவை தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இல்ல தங்கம், எனக்கு எல்லாரை விடவும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். லக்கி, இந்த அப்பா மேல நீ சந்தேகப்படுறியா? உனக்கு நம்பிக்கை இல்ல? இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்ப்பா. இந்த லக்கி எல்லார விடையும் அதிகமா நம்புறது உங்களதான்ப்பா. ஜுன்னு உங்க கூட படுத்து தூங்குனதுக்கு நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல டாடி. நான் ஹாப்பியா தான் டாடி இருக்கேன். நான் உங்களுடைய பொண்ணு, ஜுன்னு உங்களுடைய பையன். சரிங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ். கம். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ரெடி ஆகலாமா? போலாமா?